ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியலில் சுந்தரவள்ளி வந்து வசமாக கையும் காலமாக மாட்ட போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க எது பண்ணாலும் மன்னிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ஒரு அளவு தானே, அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை கிடச்சி தான் ஆகணும். இப்போ நம்ம சுந்தரவள்ளிக்கு அந்த தண்டனையை யார் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நந்தினியை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு அவள் தங்கச்சி மேலே தாண்டா உயிர் அதிகம். அதனால் அவங்க தங்கச்சியை வந்துட்டு தூக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு இவளை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க தங்கச்சி வந்து தூக்கிடுறானுங்க. உடனே வந்துட்டு பவானி இருந்துக்கிட்டு, அதாவது நந்தினியோட தங்கச்சி இருந்துக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சூர்யா சாரை சார்னு கூப்பிட்டு தான் பழக்கம். ஆனால் இப்போ மாமான்னு கூப்பிடுமே சூர்யா சாருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது இந்த மாதிரி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு ஒரு மாதிரி ஆகி உடனே கண்டிப்பாக இந்த குடும்பத்தை ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் இவங்க அக்கா தங்கச்சி இருக்கிற பாசத்தை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாரு நம்ம சூர்யா சார். இவங்கள மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாது, வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால் நம்ம சூர்யா சார் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவருக்கே வந்து கரெக்டாக தெரிஞ்சிருது, இவனுங்க தான் தூக்கியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு மிதிச்சு எடுக்கிறானுங்க. மிதித்து எடுத்து அடிக்கிற அடியில் உண்மை எல்லாத்தையும் வளர்கிறானுங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் பண்ண சொன்னாங்க, எங்களுக்கு எதுவும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே பயங்கர கோவம் வருது. கோவம் வந்ததுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையெல்லாம் சொல்லுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு அருணாச்சல ஐயாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி, டாடி உன் பொண்டாட்டி இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உன் பொண்டாட்டி அப்படி அந்த வீட்டில் இருக்கணும்னா நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், உங்களுக்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா என்னால் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நந்தினியோட தங்கச்சி கடத்தி வச்சுருக்காங்க, கடத்தினது மட்டும் இல்லாமல் போட்டு அவளை வந்து நம்ம நந்தினி வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே செம்மக்கும் வந்துடுச்சு. அருணாச்சல போயிட்டு நீ சூர்யா சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மை தான், நான் வந்து நந்தினி வந்து கொலை பண்ண சொன்னேன் தான், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அருணாச்சலாய சுந்தரவள்ளிக்கிட்ட இல்லை, அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அருணாச்சலாவுக்கும் முடிய பிடிச்சி இழுத்து வெளியே போச்சு, நீ இவ்வளோ கேவலமாக பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே சுந்தரவள்ளிக்கு கோவம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.